ஆஃப் லைட் நிறைய பேர் என்கிட்ட அவங்களோட கன்ஃபியூஷன் இல்லைன்னா டவுட்டை ஷேர் பண்ணிட்டு, இது சரியா தப்பா, இதை நான் பண்ணலாமா வேண்டாமா எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உங்களோட லைஃப் டெசிஷன்ஸை நான் எடுக்க முடியாது, நான் எடுக்கவும் கூடாது. இங்கே எதுவுமே சரி தப்பு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்கவுங்களோட இண்டிவிஜுவல் மாரல்ஸ் அண்ட் வேல்யூஸ் பொறுத்து தான் எல்லாமே. ஸோ இட் கேன் டிஃபர். ஸோ உங்கள் லைஃபோட சிஇஓ நீங்கள் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களோட லைஃப் டெசிஷன்ஸ் நீங்கள் எடுத்ததாக தான் இருக்கணும். ஆனால் ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்டாக ஒரு கிரிட்டிக்கல் டெசிஷன் மேக்கிங் டைமில் எப்படி அந்த சுச்சுவேஷனை ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ஹேக் சொல்கிறேன். ஏதாச்சும் ஒரு கன்ஃபியூசிங் சுச்சுவேஷன் வரப்போ அனலைஸ் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் ஒருத்தர்கிட்ட புதுசாக ஆன்லைனில் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. அவங்க சடனாக உங்ககிட்ட பிக்சர் ஷேர் பண்ண சொல்லி கேட்குறாங்க. வெயிட் மேல் ஆஃப் ஃபீமேல் யார் வேணா இருக்கலாம். நீங்கள் எப்படி இருந்தாலுமே மேபி எப்படி அவங்க புதுசாக தெரியாத ஒருத்தர்கிட்ட நம்ம எப்படி பிக்சர் ஷேர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஒரு வேளை உங்களுக்கு வருது அப்படின்னா, அனலைஸ் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் ஷேரிங் யோர் பிக்சர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ப்ரோஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிக்சர்லாம் ஷேர் பண்ணுறப்ப அந்த ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும், இமோஷனல் க்ளோஸ்னஸ் கிடைக்கும், அது இன்னொரு பர்சனல் கனெக்ஷனை கூட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணும். இதே கான்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட பிக்சரை அவங்க ஒரு வேளை மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, இல்லை அப்பியரன்ஸ் வச்சு அப்ஜெக்டிஃபை பண்ணவும் சான்சஸ் இருக்குது. ஸோ இது போல் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை வெயிட் பண்ணுங்கள். இதை தான் காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ப்ரோஸ் நிறைய இருக்கா, கான்ஸ் நிறைய இருக்கா. இன்கேஸ் கான்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா, ஜென்ரலாகவே கான்ஸ் இருந்தாலே அந்த கான்சிக்வன்சஸ்லாம் என்ன, மேபி ஃப்யூச்சரில் நீங்கள் அதை ஷேர் பண்ணதுக்கப்புறமா என்னென்ன கான்சிக்வன்சஸ்லாம் வரும் அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் சம்திங் கோஸ் ராங், நீங்கள் உங்களால் அதை ஹேண்டில் பண்ணிட முடியுமா அப்படிங்கிறதையும் யோசிச்சு நீங்கள் அந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறப்ப ஃப்யூச்சரில் ரிக்ரெட்ஸை அவாய்ட் பண்ண முடியும்.